வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா உங்க பேரு, நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 48 வருஷமா பாக்குறேன். உங்க பேரு? என் பேரு அஜீஸ். 48 வருஷமா பாக்குறீங்க? 48 வருஷம். நீங்க சொல்லுங்கண்ணா. அப்போ நீங்க 48 வருஷமா இப்போ 80ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. 80 70ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. 75ல இருந்து நான் வேலைக்கு வரேன். அப்பெல்லாம் எப்படிண்ணா இருந்துச்சு? அப்படிலாம் அப்போ அதாவது ஒரு எனக்கு படிப்பு ஏறல. நல்லா வருமானம் வீட்டுல இருந்தது. எனக்கு படிப்பு ஏறல. இது பத்தி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருந்துச்சு. ஆமா, இது பத்தி எப்படி மேனுஃபேக்சரிங், எப்படி மிஷின் செய்யணும், எப்படி நம்ம அதாவது ஒரு கார் பார்த்தோன்னா எப்படி அவன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒரு பைக் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான், அப்படி எனக்கு ஒரு மண்டையில ஒர்க் அவுட் ஆகும் சின்ன வயசுல இருந்து. எனக்கு படிப்பு ஏறல. நான் பார்த்தேன், படிப்பு ஏறலன்னா மனுஷன் ஒண்ணு எதுனா ஒரு லைன்ல போயிடும். அதனால என்ன பண்ணேன், நான் சின்ன வயசுல இருந்து இந்த லைன்ல வந்தேன். இந்த தொழில் கத்துக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு? கத்துக்கும் போது ரொம்ப இது கடல் இது. நேற்று வேலை செய்யற ஆள் ஒரு கடல். அதை பத்தி நம்மளுக்கு என்னதான் நம்ம வேலை செஞ்சா கூட பத்தாது. அதாவது 1 இன்ச்சுக்கு உள்ள மரை, 2 இன்ச்சுக்கு ஒரு மரை, இவ்வளவு ஓடிக்கு இவ்வளவு மரை, ஒரு போர்ல இவ்வளவு பேலன்ஸ் வைக்கணும், இவ்வளவு போர்ல இவ்வளவு இது வைக்கணும் அப்படின்னு ஒரு நட்டு அறுக்கிறாங்க. அதுக்கு இவ்வளவு டெப்த் வைக்கணும். கொஞ்சம் மாறினாலும் தப்பாயிடும். ஆமா, O2 O4 அப்படி ஒரு ரொம்ப இல்ல. எல்லாம் ஹேண்ட்பேர் மிஷின் சேவை, எல்லாம் டை ஒர்க்கு எல்லாம் அதாவது சொல்றேன் உங்களுக்கு அடிப்பேர்ல. பட் இதுலலாம் ஆர்வம் அதிகம். இது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இப்ப கூட யாருன்னா ஒரு வேலை கத்து தருவாங்களா, புது வேலை அப்படின்னு எனக்கு மனசு தோணும். புரியுது புரியுது புரியுது. புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இப்போதைக்கு 46 வயசு ஆக போகுது. 63 வயசு ஆகுது. இப்போ கூட யாருன்னா ஒருத்தன் புதுசா ஒரு டெக்னாலஜி ஏன்னா கத்து தரானா அப்படின்னு மனசுல புரியுது, ஏங்கிட்டே இருக்கும். ஆமா, ஏறினே இருக்கும். அதாவது எனக்கு காசு சம்பாதிக்கிறது இல்லை, கத்துக்கணும். கத்துக்கினா 50 நாள்ல ஒரு 4 பேர் சொல்லிக் கொடுக்க முடியும். புரியுது. நான் ஒரு பொருள் செஞ்சு கொடுத்தா ஒரு 10 பேர் சாப்பிடுவாங்க. ஒரு ஓனருக்கு நான் செஞ்சு கொடுத்தா ஒரு ஓனர் 10 பேரோட சாப்பாடு போடுவாங்க. புரியுதா? அப்படின்னு எனக்கு எல்லாருக்கும் நான் செஞ்சு தரேன். எப்படி அடிபிடிச்சது? இது லேத்துல அடிபட்டுது. இது அது சாதாரணமா அந்த ரோலர் இருக்குதுல்ல, ஆமா, அது பாலிஷ் பிடிக்கும் போது அடிச்சுது. சும்மா அது சகஜம். ஏற்பட்டுல கை வெளில போயிடும். சொல்றேன், இங்க இருந்துரும். அதாவது ஒரு பிசிறு பட்டுன்னு அடிக்கும், கண்ணுல போய் குத்திக்கும். இல்ல, அதான் இவ்வளவு கஷ்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க? சிரிச்சே சொல்றீங்க, எல்லாம் அப்படிதான் பாவம் அப்படின்றீங்க. அப்படிதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம ஊறிட்டாங்க. அது ஊர்னாலதான் மனுஷனுக்கு இது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். புரியுது. நம்ம இப்போ அடிப்பட்டுது, இது வேலை வேணாம்ப்பா, நான் போறேன்ப்பானா எனக்கு யார் சாப்பாடு போடுவாங்க, அடுத்தவங்க யார் சாப்பாடு போடுவாங்க? கரெக்ட் தானா? நான் செஞ்சு கொடுத்ததுனாலதான் ஒரு 4 பேர் சாப்பிட முடியும். நான் செஞ்சு தரல, எனக்கு வேணாம்ப்பா இந்த வேலை இல்லை, கையெல்லாம் அடிப்படுது, கால் அடிப்படுது, கண்ணுல பிசிப்படுது, கண்ணு போயிடும் அப்படின்னு நான் போயிட்டு இருந்தேன். என்னோட டெக்னாலஜி என்னோட ஃபார்முலா நான் மூலையில வச்சு நான் செத்துட்டா அடுத்தவனை யார் யூஸ் பண்ணுவான்? புரியுது. கரெக்ட் தான். நம்ம 4 பேர் வாழ்க்கை பார்க்கணுமா இல்ல நம்மளோட வாழ்க்கை பார்க்கணுமா? நம்மளோட வாழ்க்கை பார்க்கறதுக்கு பாத்துக்கலாம். அதாவது எங்க போனா கூட ஒரு எதனா சின்ன வேலை செஞ்சா கூட ஒரு 100 ரூபாய் கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு காலையில சாயந்தரம் வீட்டுக்கு போய் தூங்கிடலாம். 4 பேர் வாழ்க்கை எப்படி ஓடும்? புரியுதுண்ணா. அதுக்காக உழைக்கணும். ஆனாதான் நான் செஞ்சு தருவேன். எங்க ஓனர் என்ன சொல்றாரோ, ஓனர் இல்லைன்னா கூட அடுத்தவனை வெளியில யாருன்னா ஒருத்தர் என்ன ஒரு பொருள் செய்யணும்னா கூட நான் செஞ்சு தருவேன். ஒரு சின்னது யாருன்னா ஒருத்தர் ஃப்ரெண்டுங்க லேட் பட்டல தராங்க, அவங்க வருஷக்கணக்காக இருக்காங்க. இப்போ நான் போவேன், இது எப்படி ஐடியா 4 பேர் உட்காந்து 4 பேர் 4 ஐடியா போடுவோம். கரெக்டா இருக்கும். எது ஃபார்முலா எதுல செட் ஆகுதா பார்ப்பாங்க. 4 பேர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? நேற்று இங்கிலீஷ்ல மதர் சொல்லுவாங்க, அதாவது அம்மா. இது அம்மான்றதா ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். எப்படி தன்னோட பசங்களுக்கு அம்மா வளர்க்குறாங்களோ
வளர்த்துட்டு உருவாக்குவாங்களோ பெருசாக்குறாங்க. இப்போ காலேஜ் படிக்கிறாங்க, இன்ஜினியர் ஆகும், அதான் இதுல வேலை செஞ்சதானே அவன் முன்னத்துக்கு வரான். புரியுது. இது இல்லைன்னா எந்த ஒரு ஒண்ணும் பொருளும் செய்ய முடியாது. ம். அந்த காலத்துல யார் கண்டுபிடிச்சப்பான் அது நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்படி அவங்களுக்கு எப்படி தோணி இருக்கும்? எப்படி தோண்டி இருப்பான் அந்த காலத்துல. புரியுது. நம்ம வந்து இப்போ சதாசாரண ஒரு டெக்னாலஜி வந்து அதிகமாயிடுச்சு. இப்போ அந்த காலத்துல அதாவது 200 வருஷம் முன்னாடி 100 வருஷம் முன்னாடி இது யார் செஞ்சிருப்பாங்க, யார் கண்டுபிடிச்சிருப்பான், அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இது யோசிக்கிறது யாருன்னா ஒரு டர்னர் லைன்ல தான் யோசிப்போம். அதிகமா பயன்படுத்துறது யாருன்னா டர்னர் லைன்ல தான் அதிகமா மூளையை வந்து யூஸ் பண்ணாங்க. நீங்க வேணா யாருன்னா போய் கேட்டுப்பாங்க. ஒரு இன்ஜின் ரெடி பண்றாங்க, அதுக்கு இன்ஜினுக்கு வந்து ஃபார்முலா என்ன, ஒரு பிஸ்டின், ஒரு கிராங்க் ஷாஃப்ட், ஒரு வால்வு வருது, ரேடியேட்டர் வருது, எப்படி சூடாகுது, எப்படி கோல்டு பண்ணும், இத்தனையும் தெரிஞ்சுட்டாதான் பண்ண முடியும். ஆமா, இதெல்லாம் யார் பண்றது? ஒண்ணு கூட படிச்சவன் ஆளு. அந்த காலத்துல படிப்பு இல்ல. அந்த காலத்துல படிப்புல ஏதோ வந்து காட் கிஃப்ட் சொல்லுவாங்க. படிப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து யாருமே வந்து டெக்னாலஜி வந்து இல்ல, ஒரு படிப்பு இல்ல. ஆனா இந்த காலத்துல வந்து டெக்னாலஜி வந்து அதிகமாயிடும். இப்போ அது இருக்கிறதுனாலதான் இப்போ ஒரு மிஷின் வந்து சிஎன்சி மிஷின் உற்பத்தி ஆகுனாங்க. சிஎன்சிக்கு வந்து மேனுவல் சொல்லுவாங்க. மேனுவல்ல வந்து சிஎன்சி உற்பத்தி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு மிஷின் செய்வாங்க. 10 பேர் வேலை வந்து ஒரு மிஷின் செய்யும். ஓகே 10 பேர் ஒரு 10 பேர் வேலை வந்து ஒரு மிஷின் செய்யும். அப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 3 பேர், 10 30 பேர், 3 பேர் வேலை செய்வாங்க. மிச்ச ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா தான் வரணும். 27 பேர் சும்மா அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பெரிய கம்பெனில தான் நடக்குது. ஆனா இப்ப இதெல்லாம் ஓகே. பட் ஆனா கடைசியா ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப வந்துட்டு அவர்கிட்ட கேட்டதுதான், படிக்காம என்ன வேணா பண்ணிடலாம். இப்ப உங்கள்ட்ட கத்துக்கணும்ன்ற ஒரு இது இருக்கு. ஆமா, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா படிக்காம என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறேன். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? படிச்சுட்டு இந்த லைன்ல வந்தா கூட இன்னும் உற்பத்தி ஜாஸ்தி ஆகலாம். புரியுது. படிக்காதவன இவ்வளவு உற்பத்தி பண்றாங்கன்னா இன்னும் படிச்சுட்டு ஜென்ரல் நாலேஜ் அவனுக்கு வந்து ஜாஸ்தி ஏறும். ஒண்ணு படிப்பு, ரெண்டாவது ஒண்ணு ஜென்ரல் நாலேஜ், மூளை வளர்ச்சி. அது ரெண்டு சேர்த்தா என்ன ஆகும்? பயங்கரமா வளரலாம். இன்னும் பயங்கரமா வளரலாம். புரியுது. ஒரு பிளைட் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க? ஒரு ராக்கெட் கண்டுபிடிச்சாங்க. அது யாரு? மேனுவல் மிஷின் இருந்ததுனால தானே. புரியுது. இந்த மிஷின் இருந்ததுனாலதான் அவங்களாம் உற்பத்தி பண்ணாங்க. இந்த மிஷின் இல்லைன்னா அது நிறைய பேருக்கு தெரியல. புரிஞ்சுதா? புரியுது. என்ன படிச்சுக்கிறாங்க? யாருன்னா நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். என் பையன் வந்து பி மெக்கானிக்கல். ஓ ஆமா. என் பையன் வந்து வயர்மேன் படிச்சான். பி படிச்சான். ரெண்டாவது வந்து வயர்மேன் டிப்ளமா படிச்சான். ஒரு பொண்ணு எனக்கு ஆண்டவன் வந்து அப்போ சம்பாதிச்சேன். இப்போ வந்து இப்ப சொன்னாரா அவரு 500 ரூபாய் சம்பாதிச்சு 2 பேர் ஹோட்டல்ல பூந்தா காலியாயிடும். அப்போ வந்து 10 ரூபாய் இதை போதும். 10 ரூபாயில வந்து காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் 2 ரூபாய் செலவு பண்ணிட்டு 8 ரூபாய் ஜேப்ல இருக்கும். இப்போ 1000 ரூபாய் ஜேப்ல போட்டு ஒரு படம் பார்த்துட்டு 2 பேர் ஹோட்டல்ல சாப்பிட்டா 1000 ரூபாய் காலி ஆயிடுது. புரியுது. இப்போதைக்கு இப்படி இருக்கு சூழ்நிலை. இன்னும் ஒரு 10 வருஷம் போனா எப்படி இருக்கும் அது நான் யோசிக்கலாம். புரியுதுண்ணா. பணக்காரன் வந்து வாழ்வான், ஏழை வந்து எப்படி வாழ்வான்? ஆமா, யோசிக்க நல்லா இருக்குது. இதெல்லாம் யோசிக்கிறது. அடுத்தவங்க பத்தி கூட யோசிக்கணும், நம்மளை கூட யோசிக்கணும். ஓகேண்ணா, ரொம்ப நல்லா பேசுறீங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.